பீகாரில் வந்து 65 லட்சம் பேர் உயிரோடு இருக்கிறவங்களே வாக்கு வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. அந்த மாதிரி உங்களுடைய வாக்கு ஓரளவு போயிடுமா அப்படின்ற ஒரு அச்சம் அந்த மாதிரி இருக்கு? போகாதுங்க. என்கிட்ட பெட் சர்டிஃபிகேட் இருக்குது, டிசி இருக்குது, எல்லாம் டாக்குமெண்ட்ஸும் கேட்ட 13 டாக்குமெண்ட்ஸில் ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கிறேன். ஓகே. அது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் மேட்ருங்க. இருக்கிறது இல்லை, நான் மட்டும் தானே. என் பேர் ப்ரூஃபு, அவ்வளோதான். வேறு எதுக்கு அவங்க குடும்பத்துக்கு எங்கள் அப்பா ப்ரூஃப், எங்கள் அப்பா ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாம் ப்ரூஃப் இருக்குது. எங்கள் அம்மா அது ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு எல்லாம் அவங்க ஒரு ப்ரூஃப், சின்ன சின்ன ப்ரூஃப் வச்சுக்கிறாங்க. அது போதுமே. எதுக்கு தேவையில்லாது செத்து போன ஆயெல்லாம் பாட்டு எங்கேயும் நாங்கள் தேடுறது? எங்கள் அப்பாவுக்கு 70 வயசு ஆயிடுச்சுங்க. எங்கள் அப்பாவோட அப்பா இல்லை, சின்ன வயசில் இறந்துட்டார். அவருக்கு எங்கள் ஐடி இருக்குது. இப்போ எங்கள் அப்பா ஐடி என்கிட்ட இருக்குது, நான் காட்டுவேன். எங்கள் அப்பா எங்கே போய் காட்டுவார்? வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குன்னா? என் வீட்டில் 3 ஓட்டு இருக்குது. அம்மாவுக்கு ஒரு ஓட்டு, எனக்கு ஒன்று, மொத்தம் 3 ஓட்டு இருக்குது. இல்லை, அவங்க ஏதாவது ஃபில் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு? இல்லை அந்த மாதிரி இல்லை, ஈஸியாக பண்ணிக்கலாம் அதனால். இப்போ இறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஓகே, அது நியாயமான கேள்வி தான். இப்போ சடனாக வந்து கொண்டு வரது வந்து கொஞ்சம் நீங்கள் இப்படி பார்க்கும்போது உங்கள் ஓட்டு வர போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கா? 50-50 சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக தெரிஞ்சவங்க இப்போ நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பண்ணுறோம். இப்போ தெரியாதவங்க ஃபீல் பண்ணுறதா இருந்தால் யாராவது மூலியமாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் சரி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல, அதுக்காக தான். வேறு தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.